everyone, welcome to our channel. இன்றைக்கி இந்த கிச்சன் சிங்க் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு சூழலில் தான் இருக்கும். கண்டிப்பாக நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் நிறையா வீடுகளில் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சு தான் இருக்குது. அது என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஆயிடுது. நம்ம பாத்திரம் உடனுக்குடனே கழுவி வச்சு எடுத்தாலும் சரி, பாத்திரம் கூட வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் அந்த இடத்துல உப்பு கரை வந்து படிஞ்சு கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக என்ன தான் க்ளீன் பண்ணி ரொம்ப டெக்கரேட்டிவாகவே வச்சுருந்தாலும் இந்த ஏரியா எல்லார் கிச்சன்லேயும் ஒரு திருஷ்டியாக இருக்கிறது மாதிரியே இருக்குது. நான் வந்து இதுக்கு நிறைய சொல்யூஷன் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு அதுக்கு சரியாக அமையலை. தம்பிங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக் வந்து வாழைப்பழம் வந்து வச்சுருந்தேன். தம்பி வந்து அது வேணாம்மா, எனக்கு வந்து பொட்டேட்டோ ரைஸ் வந்து இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து எனக்கு ரைஸ் போட்டுட்டு பொட்டேட்டோவில் ஃப்ரை பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அதை வந்து அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக ரெடி பண்ணியாச்சு. எனக்கும் வேலை ஈஸியாகிடுச்சு. அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா, அந்த சிங்க் ஏரியாவை. சரி, நம்ம எப்பயுமே 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் கிட்ட வந்து எனக்கு எடுத்துக்கிறது இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இன்றைக்கி நான் ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஸ்டிக்கர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருந்து. அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலித்தீன் டைப்பில் இருக்குது. ஸோ தண்ணியுமே வந்து உள்ளே உறிஞ்சாது. இதை வந்து நல்லா எப்பயும் போல் அந்த உப்பு கரையெல்லாம் படிக்கிறதுக்கான சொல்யூஷன் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஈரம் இல்லாமல் வந்து தொடச்சிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவை வந்து அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா, உப்பு கரை படிகிறதுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு ஃபினாயில் கடைக்காரங்கிட்ட தான் அந்த சொல்யூஷன் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். சிங்க் ஏரியாவை ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனு. அதை வச்சு ஃபுல்லாமே அந்த சொல்யூஷன் ஊற்றினோம்னா 10 to 15 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். அப்படியே அந்த உப்பு கரை எல்லாமே கழுவி வந்துடும். ஆஃப்டர் வாஷ் வந்துட்டு கண்டிப்பாக அந்த பிக்சரில் காட்டுறேன் நான். இப்படி தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு இல்லைங்க, சூப்பராகவே க்ளீன் ஆகிட்டு வந்துருச்சு. இப்படி தான் இருக்கும். 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நான் திருப்பி பண்ணிகிட்டே இருப்பேன். நல்ல உப்பு தண்ணி அப்படின்றதுனால எங்கள் ஏரியாவில் இந்த இடம் நல்லாவே உப்பு கரை படிஞ்சு இருக்கும். நான் வந்து அந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னீங்களா, அது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருந்தேன். 95 ரூபீஸ்க்கு நான் செல்ஃபு ஃபுல்லாமே ஒட்டியிருந்தேன். என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் வைக்கிற செல்ஃபு ஃபுல்லாமே ஒட்டியிருந்தேன். சரி, கிச்சன் ஏரியாலையுமே இதை ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஈரம் வந்து இருக்கக்கூடாதுப்பா, நல்லா வந்து காய விட்டுட்டு ஒட்டுங்க, இல்லாட்டி ஸ்டிக்கர் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு வர மாதிரி வந்துடும், பீல் ஆகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நல்லா ஒரு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட நான் நல்லா விட்டுட்டேன். மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு தான் நான் வந்து இதை ஒட்டுனேன். என்ன தான் நம்ம சிங்கிளாக ஒட்டுறது அப்படின்றதுனால கொஞ்சம் சுருக்கம் எனக்கு வந்து வரதான் செஞ்சது. நான் வந்து அந்த கார்னர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீழே ஈரம் இருந்ததுனால அந்த கார்னர் வந்து ஒட்ட மாட்டேன்ருச்சு. ஸோ சிஸ்ஸர் வச்சு அந்த ஏரியாவை கட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா திருப்பி நம்ம ஒட்டினதே வேஸ்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும் அப்படின்ற ரீசன்னால் நானும் ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு ஒட்டி பார்த்தேன். அது சுத்தமாக ஸ்டிக் ஆகவே இல்லை அந்த இடத்துல. அதனால் கட் பண்ணிட்டேன் நான். அந்த ஏரியாவை கட் பண்ணிவிட்டு இப்போ ஒட்டியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாருமே வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன சீப்பு அடுக்கிற ஸ்டாண்டாக இருக்கட்டும், இது மாதிரி ஏதாவது ஒன்று லேடிஸ் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த சிங்க் ஏரியாவை வந்து எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன தான் வீடை வந்து இவ்வளோ டெக்கரேட்டிவாக க்ளீன் பண்ணி வைக்கிறோம், ஆனால் அந்த சிங்க் ஏரியா மட்டும் இப்படி இருக்குதே அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகையில் சடனாக வந்து இந்த ஸ்டிக்கர் பார்த்தேன். நான் வந்து இது இந்த ஸ்லாப்புக்காக தான் இந்த ஸ்டிக்கர் வாங்கினேன். ஸ்லாப்புக்கு ஒட்டிட்டு அது கொஞ்சம் நான் பேப்பர் டைப்பில் தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி, இது நல்லாவே கொஞ்சம் பாலித்தீன் டைப்பில் இருந்ததுனால சரி இதை நம்ம சிங்க் ஏரியாவிலுமே ஒட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சிங்க் ஏரியாவில் வந்து இதை நல்லா பிக் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அதுவும் ஒரு டைல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடம் வந்து இனி வந்து கரை படியாது அப்படின்றதுக்கப்ப மேலே வந்து பாத்திரக்கூடையும் நான் வச்சு பார்த்துட்டேன். இந்த மாதிரி தான் அவுட் ரிவ்யூ வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் டைல் ஸ்டிக்கரோ நார்மல் கிச்சன் ஸ்டிக்கரோ வாங்கி உங்கள் கிச்சனை இந்த ஏரியா வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்குது. இன்றைக்கி வந்து டாபிக் வந்து பார்த்தேன்,
என்னுடைய பூஜை அறையில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான சுவாமி படங்களும் எனக்கு பிடிச்சமான இஷ்ட தெய்வங்களும் இதில் வந்து என்னுடைய குலதெய்வமும் கண்டிப்பான முறையில் நான் வச்சுருப்பேன். குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்பவே முக்கியமானது. எல்லாருமே எவ்வளோ இஷ்ட தெய்வங்களை வந்து கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பாக செய்யணும். அதுவும் திருமணமான பெண்கள் வந்துட்டு தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தையும் வழிபடலாம். ஆனால் முக்கியமாக கணவருடைய குலசாமியை தான் ரொம்பவே நம்ம வந்து விளக்கு ஏற்றி இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்மளுக்கு வந்து குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. எங்களுடைய குலசாமி வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன். அதுக்கு வந்து சாமி படம் இருக்கிறதுன்றதுனால நான் ஒரு சின்ன சாமி படம் வாங்கிட்டு வந்து வச்சு வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வந்து விளக்கு போடுவேன். வெள்ளை பூ வச்சு நல்லா வாசனையுள்ள பூ வச்சு வழிபடுற பழக்கம் இருக்குது. நான் வந்து சாய்பாபா, வாராகி அம்மன் இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் குலசாமி வழிபாடு அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷல் பூஜையாக நான் செய்வேன். தன்னுடைய குலத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எல்லோரும் கண்டிப்பாக செய்யணும். உருவ வழிபாடு இல்லாமல் பெட்டியில் வச்சு கல் வச்சு வழிபடுறவங்க கண்டிப்பாக நம்ம கோயில் குலசாமி கோயிலில் இருக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து பிடிமண் மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் வந்து கட்டி வீட்டில் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு அரிசி போட்டு ₹1 காயின் வச்சு அதில் பூ போட்டு சாமி கும்பிட்டா நம்ம குலதெய்வ வழிபாடு வந்துட்டு வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே அது குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு சமம். கண்டிப்பாக வந்து குலதெய்வ வழிபாடு வந்து எல்லாரும் செய்யணும். நம்மளுடைய பூஜை அறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மங்களகரமான பொருட்கள் வந்து வச்சுருக்கணும். அதிகமாக காசு போட்டு வாங்கினா தான் அந்த மங்களகரமான பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்றது கிடையாது. நம்ம சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும், இந்த சீப்பு, கொட்டாம்பாக்கு இதுக்கெல்லாம் எப்பயுமே குறைவில்லாமல் வந்து இருக்கணும். நம்ம வந்து அதிகமான காசு செலவிடணும் அப்படின்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. வழிபாடுகள் வந்து மிகவும் எளிமையான முறையிலும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்றது மாதிரியுமான வழிபாடுகள் செஞ்சாலும் நம்ம மனம் வந்து நிறைவு பெறணும், அவ்வளோதான் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு சாமி கும்பிடுறோம் அப்படின்னா நம்ம மனசு நிறைஞ்சாலே போதும். நம்மளுக்கு தெரிஞ்ச பழக்கங்களில் சாமி கும்பிடுறது மன நிறைவை கொடுக்கும். அதனால தான் என்னுடைய சாமி அறைகளில் நான் சின்ன சின்ன கண்ணாடி, அதிகமான பொருட்கள் வந்துட்டு விலை உயர்ந்த பொருட்கள் வந்து இருக்காது. மிகவும் எளிமையான முறையில் தான் மண் விளக்கு, அப்புறம் வந்து குத்து விளக்கு வந்துட்டு அதாவது அம்மா பால் காய்ச்சுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணது இந்த மாதிரியான பொருட்கள் தான் இருக்கும். கல்யாண சீரில் வந்து கொடுத்த காமாட்சி அம்மன் விளக்கு, மண் விளக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோஸு இந்த மாதிரி நிறையா வந்து ஆடம்பரமான பொருட்கள் வந்துட்டு நான் வந்து வாங்கி வச்சுருக்க மாட்டேன். நம்மளும் அதே மாதிரியான முறையில் நம்ம மன நிறைவு பெறுறதுக்காக தான் இல்லைங்களா சாமி கும்பிட்றோம். நம்மளுக்கு தெரிந்த முறைகளில் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம அதிகமான காசு செலவு பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் வந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு மைண்ட் செட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு கடைகளுக்கு போய் இதெல்லாம் வாங்கி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. மனசில் வந்து நிம்மதி இருக்கிறதுக்காக தான் இல்லைங்களா சாமி கும்பிட்றோம். மிக எளிமையான முறையில் நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் நம்மளால் வழிபடக்கூடிய முறையிலையும் நம்ம கையில் என்ன வகையில் காசு இருக்குதோ அந்த வகையில் என்னென்ன வாங்க முடியுமோ அதை வச்சு அழகாக சாமி கும்பிடலாம். என்னுடைய செவ்வாய்க்கிழமைகளில் சாயந்தர வேளைகளில் எப்பயுமே வாராகி அம்மனுக்கு ஒரு சின்ன பூ வச்சு குங்கும அபிஷேகம் வந்துட்டு பண்ணுற பழக்கம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால வெற்றிலை தீபமும் வந்துட்டு ஏற்றுற பழக்கம் இருக்குது. நெய்வேத்தியம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான ஒரு உண்மை. நான் வந்து அன்றைக்கி ஆலப்பழம் வந்து வச்சு சாமியை வந்து பூஜை பண்ணியிருந்தேன். கலசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி கலசம் வந்து வச்சுருப்பேன் வீட்டில். அரிசி கலசம் அதில் இருக்கிற அரிசியை வந்து பார்த்திங்கன்னா வந்து அரிசி மாற்றும் போது அந்த அரிசியை வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வச்சு சாமிக்கு வந்து நம்ம வந்து நெய்வேத்தியமாக கண்டிப்பாக வைக்கக்கூடாது. வீட்டில் நம்ம குழந்தைகள், நம்ம வீட்டுக்காரங்க இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டு ஆளுகள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். அதே மாதிரி தீப ஆராய்ச்சி இல்லாமல் வந்து நம்ம பூஜையை வந்து நிறைவு செய்யக்கூடாது. மணியோசையோடையும் கற்பூர ஆராய்ச்சியோடையும் தான் நம்ம பூஜையை வந்து கண்டிப்பாக நிறைவு செய்யணும். அதே மாதிரி தூபமும் ஏற்றணும். பத்தி வாடைகள் இந்த மாதிரி சாம்பிராணி வாடைகள் இந்த மாதிரி நம்ம பூஜை அறைகளில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மணி ஓசை இல்லாமல் நம்ம கற்பூர ஆராய்ச்சி வந்து கண்டிப்பாக சாமிக்கு காட்டக்கூடாது. மணி ஓசையோடு தான் கண்டிப்பாக காட்டணும். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக குறிப்புகள் பற்றி இனி வரப்போகிற வீடியோவில் வந்து சொல்லப்போம்.
இந்த மாதிரி பூஜை முறைகள் தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் நான் செய்வேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோ வந்துட்டு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.